87 அட பார்ப்பன துறைகளா, உங்களுக்கு உதவ நாங்க பல கோடி கொண்டு வந்து கொடுத்த முஸ்லிம்களை பார்த்து தேச துரோகிங்களே தம் பாப்பாஞ்சாதி வளரணுங்கிறதுக்காக 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின கோபுரத்துக்கு இந்திய டிவியினுடைய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை நீங்க அரசு செலவு நடத்துனீங்க. உங்களுக்கு நான் பேசுறது புரியுதாத்தா? ஒன்றுக்கும் பலனற்ற ஒரு கோபுரம் எக்ஸப்ட் சென்டிமெண்டல் வேல்யூ. அதுக்கு ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா முஸ்லிம்கள் நாம போபால்ல 70% முதல் கட்டமாக 20 கோடி கொடுத்தோம். இந்தியாவில் உள்ள எந்த பார்ப்பன ஏடாவது போட்டார்களா? அட தேச துரோகிகளே, எங்களை பார்த்தா சொல்லுகிறீர்கள் மத வெறியர்கள் என்று. உங்கள் கணக்கில் நாங்கள் மத வெறியர்கள் தான். நான் ஆணையிட்டது திருக்குறள். இன்னொரு தடவை வெறியன்னு சொன்னா ஜனாதிபதியா இருந்தாலும் செருப்புல தான் அடிப்போம். உண்மையா பேசுகிறா. ஏண்டா பார்த்தா இந்த நாடு என்ன நாடு? செக்குலர் ஸ்டேட். ஆனா ரஷ்ய மண்ணில போய் வேதகானம் ஒழுங்குச்சாமா. செருப்ப கலட்டி அடிக்காம இருக்கவே அதுதான் தேசப்பற்றுள்ள தன்மை. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை காப்பாற்ற பிரியப்படுகிறவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள். என்ன சொல்ற? மத சார்பற்ற நாடு. இந்திய கலை விழா நடைபெறுகிறது எங்கே? ரஷ்ய மண்ணிலே. அங்க என்ன முதல்ல ஆரம்பத்தில் நடந்துச்சு தெரியுமா? எங்க தேசிய கொடியை ஏற்றி வச்சு ஜனகணமன அதிநாயக ஜெயகன்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒத்திருப்போம். ஆனா என்ன பண்ண? ரஷ்ய மண்ணில் புனித வேத ஒளி முழக்கம். யாரு? ஐயர் சின்னமல்லர். பகுத்தறிவு பூத்து குலங்கும் பொது உடைமை பூங்காவான ரஷ்யாவில் முதன்முறையாக வேத மந்திரங்களும் தேவகானங்களும் இன்று ஒலித்தன. ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமானின் ராமபிரானின் அருள்கோடு மந்திரங்கள் தேனென பாய்ந்தது. நம்மளது தேசிய ஒருமைப்பாடான நாடு, மத சார்பற்ற நாடு. இங்க சிவனும் ராமபிரானும். யாரு ராம யாரா? குதிரைக்கு பிறந்தவன். அது ரஷ்யாக்காரனுக்கு தெரியாது. நான் இப்ப போறேன்ல, இங்க உங்களுக்கு தேவகானம் பொழிஞ்சிச்சு. அட கிறுக்கு ரஷ்யாக்காரனே, அது யாரு தெரியுமா? அவன் எப்படி வந்தான் தெரியுமா? அவங்க அப்பனுக்கு ஆண்மை இல்லாம அசுவமேத யாகம் நடத்தி அவன் பொண்டாட்டி அவனுக்கு கூட்டி கொடுத்து கடகோட்டு முனிவனுக்கு பிறந்தவன் தான்டா அவன். அது உனக்கு தேவகானமா இருந்துச்சா? அறிவு கட்ட முண்டோம். செருப்புல அடிச்சு அனுப்பாம அதையும் போய் ரசிச்சிருக்க. நாங்க எப்ப ரசிச்சோம்? இந்த எங்க தினமலர்காரன் சொல்றேன். Can you understand what I say? உனக்கு புரியுதா? நான் அதுக்கு தான் ரஷ்யாவுக்கு போறேன். எப்ப தேவகானம் ரஷ்ய மக்கள் செவிகளில் சிவபெருமானின் செவிகள், ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமான் யாரு? சிவன். அவங்க கதையை சொல்றீங்க. செவிகளில் சிவபெருமானின் ராமபிரானின் அருள்கோரு மந்திரங்கள் தேனென பாய்ந்தது. புதுமையாக இருந்தது. ரஷ்ய மண்ணிலே இன்று இந்திய கலை விழா கோலகலமாக துவங்கியது. நாதசுர இசையுடன் தொடங்கி விழாவில் இசைக்குயில் MS சுப்புலட்சுமி, நம்ம பாட்டி MS சுப்புலட்சுமி இசைமலை பொழிந்தார். சிவபெருமான் பற்றி சங்கராச்சாரியார். யாரு? ஓடி போனானே அவன் சங்கராச்சாரிய. அப்ப ஓடல, அப்ப கொஞ்சம் கற்போட இருந்தான். அப்புறம் தான் நேபாளத்துக்காரி வந்து சிக்கியிருக்கான். இவனுக்கு கோர்ட்டுன்னு வந்தா வண்டவாளம் பண்ணி ரிமாண்ட் பண்றதோட விட்டுறான். நாங்க ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா உங்களை புண்படுத்துற நோக்கம் அல்ல, உங்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். Not to wound you, but to cure you, to heal you. உங்களை புண்படுத்த அல்ல, உங்களை பண்படுத்துவதற்காக சொல்லுகிறோம். எங்க நபிநாயகத்தை குடிகாரன் சொன்னீங்களா? ஆண்டவனே நாங்க சொல்லவில்லை, எங்களை மன்னித்துக்கொள், நாவை கூட அறுத்துக்கொள். அல்லாஹ் சொன்னவனை